வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 23/9/2025 இன்றைக்கு நம்ம பங்குச்சந்தை செய்திகளை பார்க்குறத விட முக்கியமானது தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $3,800 ஒரு அவுன்ஸுக்கு பிரேக் பண்ணியிருக்குங்க. இப்போது இவ்வளோ ஹை போன பிறகும் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் தங்கத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காங்களே, இது ஆரோக்கியமானதா இல்லை பயத்தில் ஓடுறாங்களாங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய 22 கேரட் நகை தங்கம் 1 கிராம் 10,640 ரூபாய்க்கு இன்றைக்கி டேட்டுக்கு ட்ரேட் ஆகுதுங்க. 24 கேரட் சுத்த தங்கம் 11,608 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப காலத்துக்கு பிறகு தாங்க திரும்ப ஒரு ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி $3,800 ஒரு மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. அப்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் வெகு வேகமாக $4,000 $4,200 போயிருமானா அதை முடிவு பண்ணக்கூடியது மக்களோட மனநிலையும் மக்களோட வாங்கக்கூடிய சக்தி. ஏன் நான் அதை இப்படி சொல்கிறேன்னா, எக்ஸிஸ்டிங் போர் பதட்டங்கள் வரும்போது தான் ஏதாவது ஒரு கொள்ளை நோய்கள் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வரும்போது தங்கத்துக்கு மேலே இயற்கையாகவே மக்கள் மாறி போயிடுவாங்க. ஏற்கனவே கோவிட் காலகட்டத்தில் தங்கத்தோட விலை எப்படி ஏறிச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி போர் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த நேரத்துலையும் தங்கத்துக்கு மேலே பெரிய கிரேஸ் இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் பங்குச்சந்தைகள் பொதுன்னு விழுந்துடும். இப்பவும் பங்குச்சந்தைகள் ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டோட மனநிலை, இன்வெஸ்ட்மெண்ட்டோட மனநிலை கோல்டு நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியன் ரூபி எப்படி இங்கே வீக் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவோட டாலர் வீக் ஆகிருக்கு. H1B விசா பிரச்சனை ஒரு சைடில் இருந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணாதது மாதிரி தான் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதில் யார் கொண்டு பணத்தை போடுவா? அப்போ எங்கே தான் போக முடியும்னு பார்த்தா கோல்டு பக்கம் தான் திரும்புவாங்க. சரி, கோல்டு கம்மியான விலையில் வாங்கி சேர்த்து வச்சுருந்தா சரி, ஒவ்வொரு நாளும் புது விலையாக வர அந்த புது விலைகளில் துரத்தி வாங்குறது எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா என்டையர் பணத்தையும் கொண்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5% 10% 15% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி சேஃபாக இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த பணத்தையுமே லாஸ்ட் 3 வருஷம் கண்டினியூவாக கோல்டு ஏறி இருக்கு, அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட போகிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா நாம் போகிறது எமோஷனலாக துரத்திக்கிட்டு இருக்கோம். அது எப்போவுமே கை கொடுக்காதுங்க. தங்கம் எவ்வளோக்கு நம்ம முக்கியமோ, தங்கத்தால் எவ்வளோக்கு நம்மளால் மோர்டேஜ் பண்ணி சீக்கிரமாக லிக்விடிட்டி பண்ண முடியுங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுல தெளிவாக முடிவெடுக்கணுங்க. இது எல்லாத்தையும் விட ஃபிசிக்கல் தங்கம் யாருக்கு தேவை, டிஜிட்டல் தங்கம் யாருக்கு தேவை, சவரின் கோல்டு யாருக்கு தேவைங்கிறதுல கரெக்டாக இருக்கணுங்க. ஃபிசிக்கல் தங்கத்தை மொத்தமாக வாங்கி வச்சு தங்க அதிகமான பிறகு அந்த பயத்திலே யார் அதை பாதுகாக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் பார்த்து பண்ணணும். தேவைக்கான ஃபிசிக்கல் தங்கம்னா ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சரி, நீங்கள் எந்த தங்கத்தை வாங்க போகிறீங்க? டிஜிட்டலா, ஃபிசிக்கலா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க போகிறீங்களா இல்லை தேவைக்காக வாங்க போகிறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபைடாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அக்கமடேஷன். See tomorrow another super topic.